உலகெங்கும் உள்ள எஸ்என் சாஸ்டர் 2K நேயர்களுக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். மார்கழி மாதம்னாலே பெண்களுக்கு உகந்தமான மாதம். ஏன்னா இந்த மாதத்துலதான் ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனை அடைந்தார். அதனாலதான் இந்த மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம் சொல்றாங்க. முன்னாடி காலத்துல திருமணம் ஆகாத பெண்கள் பிரம்ம முகத்தில் ஏஞ்சி அழகான கோலம் போட்டு அதுல அழகான பூசணி பூ வச்சு தனக்கு பிடிச்ச கணவர், மனசுக்கு பிடிச்ச கணவர் அமையணும்னு சொல்லி அந்த பூக்கோலம் போட்டு மார்கழி மாதத்தை விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனாலதான் மார்கழி மாதம் பெண்களுக்கு உகந்தமான மாதம்னு நம்ம சொல்றோம். இந்த மார்கழி மாசம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஞாபகமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதிலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாத பலன் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் போதுதான் பலன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் குறிப்பா பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி வச்சுக்கிட்டு வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்களுக்கு மிகுந்த ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஸோ உணர்வு ரீதியாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட. அதே ஆண்கள் அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மையா இருக்கும். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு உலகத்திலே மிதக்கக்கூடியவங்களா இருப்பாங்க விருச்சிக ராசிக்கு ஆண்கள். பெண்கள் எப்போதும் அந்த உணர்வுகளுக்கு அந்த கிடைக்காம ரொம்ப ஃபீலிங் ரிலேட்டட், ஸோ அதனால சார்ந்த விஷயங்கள் நிறைய அன்புக்காக இயங்குவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அந்த எதிர்ப்பாளர் கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு இருந்துச்சுன்னா நிறைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் கனவுகளுக்குள்ள இருந்து அந்த கனவுகள்ல நிறைவேறாதனால மிகுந்த அந்த சின்ன சிறு பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திப்பாங்க. குறிப்பா இந்த காலகட்டத்துல மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அப்ப இந்த காலகட்டம் என்னன்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கு. குறிப்பா வருமானத்தை ஈட்டுவது, வருமானம் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்துவது, படிக்கக்கூடியவங்களா இருந்தா பாத்தீங்கன்னா நிறைய படிப்பு புதுசு புதுசா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் அந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் செலுத்துவாங்க. பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும். படிக்கிறது எப்படின்னா அவசர அவசரமா படிப்பாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த மன அழுத்தம் இப்போ இருக்கும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 8ல சஞ்சரிக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு மன அழுத்தம் இருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் சார்ந்த விஷயத்துல ஒரு மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா ஒண்ணு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின ஒவ்வொரு சிந்தனையா இருக்கு. இல்ல குழந்தைகளுக்கு நிறைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், அவசர அவசரமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தம் கண்டிப்பா எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும்னு சொல்ல முடியும். ஸோ மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த தொழில்ல பார்த்தீங்கன்னா வேலையில வரக்கூடிய அந்த வருமானம் ஏதாவது பெண்டிங் தான். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா தொழிலில் ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட் வர வேண்டியது இருக்கும், இல்லை அந்த பிஎஃப் காசு வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம் ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள்ல இருக்குன்னு சொல்ல முடியும். மேலும் என்னன்னாக்கா வீட்டின் மூலயமாக ஒரு வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண வரன் அமைவதற்கான இல்லை நல்ல ஜாதகம் உங்ககிட்ட உங்களை தேடி வரும். நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க போய் தேடணும்னு அவசியம் கிடையாது, உங்களை தேடி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே வரன் என்பது அமையும். திருமணத்துக்காக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள்ளேயே வரன் என்பது அமையும். நிறைய பேருக்கு வெளியிலிருந்து கூட வரணும் வரும். ஸோ அதே போல என்னன்னாக்கா விரயத்தை இந்த மாதத்துல அவ்வளோ சீக்கிரத்துல கட்டுப்படுத்த முடியாது. விரயங்களை தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக விரயங்கள் வரும். குறிப்பா என்னன்னாக்கா நிறைய இந்த லக்ஸரியஸ் பொருட்கள், மொபைல் ஃபோன் வாங்குறது, இல்லை சோஃபா வாங்குவது, இந்த மாதிரி வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒன்று வாங்குவாங்க. அதே போல என்னன்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணத்தை கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பழைய பெட்டியில மறைச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல கடன் கொடுப்பது, விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் கடன் கொடுப்பது, யாருக்காவது பண உதவிகள் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்து மாட்டிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னா
ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவு பகுதியை மட்டும் கொடுங்க. நிறைய பேருக்கு கடன் கொடுத்துட்டு நான் 6 மாசத்துல கொடுப்பேன்னு சொல்லுவான். ஆனா அது 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்களால கொடுக்க முடியாத சூழல் வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி பணத்தை ஏமாறணும்னு ஒரு ரூல் வருது. ஸோ அப்போ என்னன்னாக்கா பணத்தை நீங்க ஏமாறாம பத்திரப்படுத்திக்கணும்னு தான் சொல்றோம். அப்படி நீங்க மற்றவங்களுக்கு உதவுவதா இருந்தால் ஒரு சிறிய அளவு பகுதியை மட்டும் கொடுத்து உதவுங்க. பெருசா அமௌண்ட்டை கொடுத்துட்டு எங்கேயோ மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இல்லை. ஸோ ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா பேசக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனம். யாருக்கும் வாக்குறுதிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்க கூடாது. அதுவும் பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளை பணத்தை கொடுக்குறேன், 10ஆம் தேதி கொடுத்துறேன், 5ஆம் தேதி கொடுத்துறேன்னா அது உங்களால கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த நிறைய பேர் இந்த ப்ராமிசரி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. மேலும் என்னன்னாக்கா தேவையற்ற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை, தாய்மாமன் உறவு சார்ந்த விஷயத்துலேருந்து ஏதாவது தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஏதாவது ஒரு உங்களுடைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கையில் வச்சிருக்க அந்த மொபைல் ஃபோனு டாக்குமெண்ட்டு இது ஏதாவது துளைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொலைஞ்சு தேடுவது, இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஐடி கார்டை தொலைக்கிறது, ஐடி கார்டை தேடிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை டாக்குமெண்ட்டு தொலைவது, இல்லை டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்ணிங்கன்னா தப்பாகும், பேர் கரெக்ஷன், இந்த மாதிரியான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும், இல்லை தொலைந்து அதுக்கப்புறம் அது கிடைக்கும். ஸோ அதனால் என் டாக்குமெண்ட்டை எப்போதும் இந்த காலகட்டத்தில் சரியாக வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் ஆதார் கார்டை மாற்ற போகிறீங்கன்னா அவங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். திருப்பியும் நீங்கள் மறுபடியும் அது திருப்பியும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அவங்க என்ட்ரு பண்ணும்போதே தப்பாக என்ட்ரு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு, சில பேருக்கு மொபைலால் கூட பிரச்சனை வரும். மொபைலில் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு டேட்டா செட்டிங் ரீஃப்ரெஷ் பண்ணுவாங்க, எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த டேட்டாவை சேவ் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அவசர கதியில் ஏன்னா இப்போ சில பேர் பேக்கெட்டில் போடுவாங்க, அது பார்த்தோன்னா மொபைல் ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் என்னன்னாக்கா இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்கு பல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வரலாம். பல்லில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் கட்டுவது, இல்லை சொத்தப்பல் இருந்துச்சுன்னா சொத்தப்பல்லை மாற்றுவது, பல் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பல் உடையிறது, இல்லை பல் மாற்று, சொத்தப்பல்லில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வலி வரும். ஸோ இந்த மாதிரியான எல்லா பல் சார்ந்த உபாதைகள் வரும். ஸோ அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அதை என்ன பண்ணணுன்றதை மருத்துவ ஆலோசனை செய்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மனசில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நினைவுகளை போட்டு ஒரு கசக்கிட்டே இருப்பாங்க. பழைய நினைவு, நான் அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இந்த காலத்தில் இப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த பழைய நினைவுகளை மனதில் போட்டு அசை போட்டுருவோம். அதே போல் அம்மாவுக்காக, அம்மாவுடைய எண்ணங்கள் இருக்கும், அம்மாவுக்காக விரயங்கள் செய்ய வேண்டிய சூழல் வரும். ஸோ அம்மாவுடைய நலனுக்காக, அம்மாவுடைய ஆசைப்பட்டதுக்காக சிறு சிறு விரயங்கள் எல்லாமே வரும். வீட்டுக்காக சில பேர் என்னன்னாக்கா வீட்டை இந்த காலகட்டத்தில் போய் பார்த்தாங்கன்னா பழைய வீடு தான் அவங்க பார்க்க முடியும். புது வீடு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் ஏற்கனவே கட்டி முடித்த வீட்டை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய அம்மாவோட நலனை இது பண்ணுங்க. நீங்கள் இல்லைன்னா உங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.